புதுச்சேரி அரசு தாகூர் கலைக்கல்லூரியில் தேசிய தர நிர்ணய மற்றும் அங்கீகார குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். கல்லூரியின் கல்வி சார்ந்த செயல்பாடுகளை ஆய்வு செய்த குழுவினர் கற்றல், எழுதுதல், திறன் வளர்ப்பு குறித்து மாணவர்களுடன் கலந்துரையாடல் நடத்தினர். புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் தேசிய தர நிர்ணயம் மற்றும் அங்கீகார குழுவினர் ஆய்வு 2 நாட்கள் ஆய்வு என்று தொடங்கியது. முதல் நாளான இன்று வருகை புரிந்த தேசிய தர நிர்ணயம் மற்றும் அங்கீகார குழுவில் இடம்பெற்றுள்ள குஜராத் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் விஜயகுமார் ஸ்ரீவஸ்தவா தலைமையில் டெல்லி பல்கலைக்கழக வணிகவியல் துறையின் பேராசிரியர் டாக்டர் விஜயகுமார் ஸ்ரோத்ரியா, பஞ்சாப் ஜலந்தர் ஹன்சுராஜ் மகிளா மகா வித்யாலயாவின் முதல்வர் டாக்டர் அஜய் சரீன், பெங்களூரு தேசிய சட்டப்பள்ளியின் துணை ஆலோசகர் டாக்டர் AS பிரசாந்த் ஆகியோரை கல்லூரியின் முதல்வர் சசிகாந்த் தாஸ் வரவேற்றார். தொடர்ந்து NCC மாணவர்கள் அணிவகுப்பு மரியாதை செலுத்தினர். பின்னர் கல்லூரியின் கொரோனா நோயினால் உயிரிழந்தவர்களின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள கொரோனா நினைவு தோட்டத்திற்கு சென்று மலரஞ்சலி செலுத்தினர். பின்னர் கல்லூரியின் நுழைவு வாயிலில் உள்ள தாகூர் சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தினர். இதனையடுத்து கல்லூரியின் முதல்வர் கல்லூரி குறித்து சிறப்புகளை காணொலி காட்சியின் மூலமாக கல்லூரியின் சாதனைகள், கல்வி சார்ந்த செயல்பாடுகள், மாணவர்களின் குறிப்பிட்ட தகுந்த வளர்ச்சி இவற்றை விளக்கினார். மேலும் 5 ஆண்டு கல்வி வளர்ச்சி, மாணவர்களின் ஈடுபாடு, ஆசிரியர்களின் திறன் மேம்பாடு, அலுவலக நடைமுறையில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள், இன்னும் பிற தகவல்களை உள்தர மேம்பாட்டு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வேலுராஜ் விளக்கினார். பிறகு கல்லூரியில் உள்ள 16 துறைகளுக்கு சென்று ஆய்வு மேற்கொண்ட தேசிய தர நிர்ணய மற்றும் அங்கீகார குழுவினர் கற்றல் மற்றும் எழுதுதல் திறன் வளர்ப்பு மையம், பல்திறன் வளர்ப்பு மையம், சிவப்பு நாடா சங்கம், நாட்டு நலப்பணி திட்டம், தேசிய மாணவர் ஆகியவர்கள் குறித்து மாணவர்களுடன் கலந்துரையாடினர். என்னைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் பெற்றோர்கள், மாணவர்கள், பேராசிரியர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர்.